அவ்வளோ அழகா எழுது. கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே ஏ காய்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட் என்ன நினச்சுன்னு பார்க்கலாமா? 2 பேரும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படியோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு, எப்படி லைட் இதை வச்சு இன்னைக்கு நைட்டு இது நமக்கு உதவும், எப்படியாவது லைட் இது பண்ணி நெருப்பு வர வச்சு இன்னைக்கு கேம்ப் ஃபயர் தான் போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறமாட்டா வந்து கண்மணி வந்து அந்த அலையை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பான். அன்பு வந்து, என்ன கண்மணி போட் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் கிட்டவனே, இல்லைங்க அங்கே அந்த அலையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து வந்து இது பண்ணுது, அது சலிக்காமல் வந்துட்டு போயிட்டே இருக்கு பாருங்கன்னு சொன்னோடனே அன்பு வந்து சொல்லுவான். அதுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வந்து அழகா சொல்லுவான். எப்படிங்க இப்படியெல்லாம் கவிதை எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு, காதல் வந்து அதுவும் வரும் கண்மணின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீடு கட்டி விளையாடலாமான்னு சொல்லிட்டு வீடு கட்டி விளையாடுறாங்க. அப்புறமேட்டா சொல்றாங்க, இங்க வந்து பார்த்தாக்கா சிவகாமி வந்து அன்பும் கண்மணியும் பத்தி நினைச்சு சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வருத்தப்பட வேணாம்னு சாப்பிட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல வந்து கார்த்தியும் பவியும் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பார்த்து கரெக்டா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ உன் புள்ளைய காணா போச்சு, இப்ப நீ நல்லா சாப்பிட்டுன்னு இருக்கிற, இனி எல்லாம் என்ன ஜென்மமோ சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. இது வந்து எல்லாரும் கேட்கும்போது, இது எனக்கும் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்குமானது, யாரும் தலையிடக்கூடாது சொல்றாங்க. இங்க வந்து பாட்டி வந்து, நான் போலீஸை பார்க்க போறேன், நேற்று பேசினல, இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து நெருப்பு கொளுத்துவான். அன்பு, எதுக்குங்க இப்பவே கொளுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த புகை போறத பார்த்து யாராவது போட்ல போனாங்கன்னா நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியும்ல, வந்து பார்ப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டவுடனே கண்மணி, ஆமா ஆமாங்க, இதை பார்த்தாலே இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமாட்டா கண்மணி வந்து அன்புக்கு வந்து விசில் ஊதெல்லாம் சொல்லி கொடுப்பா. அவனும் இது பண்ணுவான். ஒரு வழியா 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா கண்மணிக்கு வந்து வீட்டை நினைச்சு பயமா இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்நேரம் வீட்டுல நம்ம எல்லாரும் காணோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி தேட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி என்னதான் எல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இவன் வந்து, நான் உள்ள போயிட்டு இது பண்ண போறேன், ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து, நீ விசில் ஊதுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோ, இதை வச்சு ஊது, நீ ஏதாவதுன்னா நான் எங்க இருந்தாலும் வந்துருவேன்னு சொல்லுவான். அப்ப கண்மணி, இது எதுக்குங்க, எனக்கு விசிலே அடிக்க தெரியும், விசில் அடிக்குப்பா. சூப்பர் கண்மணின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு, எங்க கிண்டல் தானே பண்றீங்க, இல்லை எனக்கு ஊத தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமாட்டா எப்படி விசில் ஊதணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊத சொல்லுவான். 2 பேருமே விசில் ஊதுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இங்க வந்து சிவகாமி சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்க 2 பேரும் நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு, மறுபடியும் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு இதை பார்க்கலாம். இந்த எபிசோட் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.